அரசு போக்குவரத்து ஓய்வூதிய சகோதர சகோதரிகளே வணக்கம். உங்கள் அனைவருக்கும் அரசு போக்குவரத்து ஓய்வூதிய நலமீட்பு சங்கத்தின் சார்பில் அன்பான மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய போக்குவரத்து செயலாளர் ஓய்வு பெற்றதற்கு பிறகு புதிய போக்குவரத்து செயலாளரை முறைப்படி அனுமதியுடன் இன்றைக்கு சந்தித்தோம். தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் மற்றும் சென்னை மண்டல தலைவர் அன்பு சகோதரர் அப்துல் அஜீஸ், சட்ட ஆலோசகர் அருமை சகோதரர் நடராஜன், இவர்களுடன் நானும் இணைந்து திரு ஜெயபால் ஆகியோரெல்லாம் சென்று அவரை சந்தித்து அவருக்கு ஆடை அணிவித்து, உங்களிடம் நாங்கள் நிறைய எதிர்பார்ப்புடன் இருக்கிறோம், பழைய செயலாளரிடம் நிறைய கோரிக்கைகள் வைத்திருக்கிறோம், கடைசி நேரத்தில் அந்த கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி தருவதாக கூட சொன்னார். ஆனாலும் காலம் அவருக்கு இடம் தரவில்லை. இடமாற்றம் ஓய்வு பெற்று விட்டார். எனவே அவற்றையெல்லாம் சுட்டிக்காட்டி புதிய செயலாளரிடம் பேசினோம். சிறப்பாக தமிழ் பேசுகிறார். நாம் சொல்வதை மிக உன்னிப்பாக கவனித்து கிரகித்து கொள்கிறார். எனவே நாம் சொல்லியிருக்கக்கூடிய கோரிக்கைகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு, என்னால் இயன்றவரை, என் வரம்புக்குட்பட்ட வரை அனைத்தையும் செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். குறிப்பாக போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு, பணியில் உள்ளவர்களுக்கு 6 மாதங்களுக்கு ஒரு முறை திருத்தி அமைக்கப்பட்டு அகவிலைப்படி உயர்வு வழங்கி வருவது போன்று, மற்றும் அகவிலைப்படி உயர்வை, அதாவது வேரியபிள் டிஏ என்கின்ற நிலையில் நிலுவைத் தொகையுடன் மறுப்பின்றி வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையையும், மே 2024 முதல் ஆகஸ்ட் 2025 வரை ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வு பணப்பலன்களை உடனடியாக வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையையும், தொழிலாளர்கள் ஓய்வு பெறும் தினத்தன்றே அவர்களுக்குரிய ஓய்வுகால பணப்பலன்களை வழங்கி அவரை விடுவிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையையும், பணப்பிடித்தமில்லாமல் இலவச மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தை ஓய்வூதியர்களுக்கு வழங்கிட வேண்டும். இது முதலமைச்சர் காப்பீடோடு இணைத்து நமக்கு இலவசமாக இருக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையையும், அதைத் தொடர்ந்து 1/4/2003 பிறகு பணியில் சேர்ந்த அனைவரும் இன்றைக்கு பல பேர் பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். ஒரு பைசா கூட இல்லாமல் இன்றைக்கு அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கவனத்தில் கொண்டு அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை ஒரு சிறப்படுத்தியாக வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நம்முடைய சங்கம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. போராட்ட களத்தில் கூட அதை ஓங்கி ஒலித்திருக்கிறோம். தொடர்ந்து அதை நாம் அந்த கோரிக்கையை எல்லா மட்டத்திலும், முதலமைச்சர், அதற்கு பிறகு தலைமைச் செயலாளர், நிதி செயலாளர், போக்குவரத்து செயலாளர் உள்ளிட்ட அனைத்து நிலைகளிலும் நாம் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி வருகிறோம். அவர்களது வாழ்வாதாரத்தை நாம் உறுதிப்படுத்தியாக வேண்டும். எனவே ஒரு மனித வாழ்க்கைக்கு எது அவசியமோ அந்த அவசியத்தை முற்றிலுமாக துறந்துவிட்டு, எந்த வழியிலும் அவர்களுக்கு வாய்ப்பே இல்லாத வகையில், எல்லா வகையிலும் எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்ட நிலையில் இன்றைக்கு அவர்கள் பரிதவித்து நிற்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு நாம் ஒரு சரியான தீர்க்கமான முடிவை எடுத்தாக வேண்டும் என்கின்ற நிலையில் இன்றைக்கு செயலாளரிடம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த கோரிக்கை விண்ணப்பத்திலும் நாம் கொடுத்திருக்கிறோம். எனவே இவற்றை நாம் தொடர்ந்து வலியுறுத்துவோம். நாம் வலியுறுத்துகின்ற இந்த கோரிக்கைகள் நம்முடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய கோரிக்கைகள், ஒவ்வொருவரும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள், ஒவ்வொருவருக்கும் அது வாழ்க்கையில் ஒரு முக்கிய அங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கோரிக்கைகள். எனவே இந்த கோரிக்கைகளை இப்போது கொடுத்திருக்கிறோம். தொடர்ந்து வலியுறுத்துவோம். வலியுறுத்தி அது நடைபெறாவிட்டால் அல்லது காலம் தாழ்த்தப்பட்டால் கூடுதலாக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அறிவித்து அந்த போராட்டத்தின் மூலமாக வெற்றி பெறவும் நாம் முயற்சி எடுத்து வருகிறோம் என்கின்ற தகவலை நம்முடைய நலமீட்பு சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் அனைவருக்கும் அன்போடு தெரிவித்து மகிழ்கின்றோம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை